ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தமிழக அரசு தாக்கல் செய்த கவர்னர் அவர்கள் மீது தாக்கல் செய்த அந்த வழக்கில் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இனி கவர்னர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுகளை அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் சட்டசபையில் பாஸ் பண்ணி அனுப்பின அந்த பில்ஸ் எல்லாம் அசென்ட் கொடுக்க வேண்டும். ஒரு மாநில அரசு, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அமைச்சரவையில் முடிவெடுக்கும் அந்த அட்வைஸ் பிரகாரம், எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஒரு சட்டசபை ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்பி வைக்கும் பொழுது அதை ஆளுநர்கள் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும், அவர்கள் உடனடியாக இந்த மசோதாக்களை ஒரு மாதத்திற்குள்ள அவங்க ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வழக்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மசோதாக்கள் ஏற்றி அனுப்பப்பட்டு பல்வேறு காலகட்டங்களில் ஏற்றி அனுப்பி அந்த மசோதாக்கள் மீது ஆளுநர் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அட்வைஸ் பிரகாரம் இந்த வழக்கு தாக்கல் செய்தோம். அந்த 10 மசோதாக்கள் என்ன மசோதாக்கள் என்றால், பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் ஆளுநர் சான்சலராக இருக்கிறார். அந்த சான்சலர் என்ற பதவியில் உட்கார்ந்து கொண்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் உள்பட எல்லா நடவடிக்கைகளும் அவர் தடுத்துட்டு வந்தார். ஆகவே அந்த சான்சலர் பதவியில் நீடிக்கக்கூடாது, அவர் வெளியேற்றி அதற்கு பதிலாக மாநில அரசு அவங்க நாமினேட் பண்ணுறவர்கள் சான்சலராக இருக்க வேண்டும் என்ற மசோதாக்கள், அந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்பி காலந்தாழ்த்தி வந்ததினால் இந்த வழக்கு தொடரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ், அந்த ரெமிஷன் ஆஃப் சென்டென்சஸ் கைதிகள் அவர்களுடைய ரெமிஷன் ஆஃப் சென்டென்ஸ்க்காக அந்த ஃபைல்ஸ் அனுப்பப்பட்டு அந்த ஃபைல்லையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலந்தாழ்த்தி வந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் உள்பட எந்த ஒரு ஃபைல் அனுப்பினாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததினால்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கிலே இன்னைக்கு நான் சொன்ன பிரகாரம் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 10 மசோதாக்கள் 2023 வழக்கு தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த மசோதாக்கள் ஏற்றி அனுப்பி நிலவில் உள்ளதால் உச்ச நீதிமன்றமே இதற்கு ஒப்புதல் அளித்து, ஆளுநர் கூட ஒப்புதல் அளிக்க தேவையில்லை, உச்ச நீதிமன்றமே இந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து அந்த 10 மசோதாக்களும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும்படியாக உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இனி வரும் காலங்களில் ஆளுநர்கள் எந்த ஒரு மசோதாக்கள் ஒரு அமைச்சரவை, முதலமைச்சர் உள்பட அமைச்சரவை கூட்டம் எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரகாரம் தான் நடந்து கொள்ள வேண்டும், அதை மீறி நடந்து கொள்ளக்கூடாது என்றும் இந்த உத்தரவில் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆளுநர் பிரசிடெண்ட்டுக்கு, ஜனாதிபதிக்கு ஒரு மசோதாவை அனுப்பி வைக்கலாம் என்று இந்த வழக்கில் கிளியராக சொல்லியிருக்காங்க.
அதன் பிரகாரம் ஒரு 4-5 பிரிவுகளில் எங்கெல்லாம் ஜனாதிபதி ஒப்புதல் தேவைப்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் தான், அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கால நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். ஒரு மசோதா ஒரு ஆளுநருக்கு வந்துவிட்டால் அந்த மசோதா 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் வந்து ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த வழக்கு தீர்ப்பின் பிரகாரம் எப்பெல்லாம் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு எடுக்கும் பட்சத்தில் 3 மாத காலத்தில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த வழக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வழக்காகும், ஒரு தீர்ப்பாகும். இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்தது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகும். எங்களுடைய முதலமைச்சர் இந்த வழக்கின் மூலம் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுடைய சுயாட்சியை நிலைநாட்டியிருக்கிறார். அந்த வழக்கின் மூலமாக டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் இனிமேல் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அவர்கள் வந்து செயல்பட்டு கவர்னர்கள் இடையூறாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு அணுகலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கார். இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். ஆகவே வந்து இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். இனி வரும் காலங்களில் கவர்னர் காலந்தாழ்த்த முடியாது. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு என்னெல்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், ஃபிலாசபராக இருக்கணும், கைடாக இருக்கணும், ஒரு அட்வைசராக இருக்கணும். நீங்கள் ரோட் பிளாக்ஸ் போடுற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து தமிழக கவர்னருக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அத்தனை கவர்னர்களுக்கும் இது பொருந்தும். இந்த 10 பில்ஸில் கவர்னர் வந்து சான்சலராக இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அவரை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து ஏற்றப்பட்டது. இந்த பில்ஸ் வந்து இனி தீர்ப்பின் பிரகாரம் கவர்னர் வந்து டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்ததால் இன்றிலிருந்து அவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு நீங்கள் அந்த பில்ஸில் வந்து யாரை குறிப்பிட்டிருக்காங்களோ, தமிழ்நாடு அரசு நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த சான்சலராக இருப்பாங்க. இன்னைய தேதியில் இன்னைக்கு வந்து அது அட்டார்னி ஜெனரலே நீதிமன்றத்தில் சொன்னார். ஆனால் வந்து தீர்ப்பு பகரப்பட்டுள்ளது. இதுமேல் வந்து நடவடிக்கை வந்து அவங்க என்ன போட்டாலும், பெட்டிஷன் போட்டாலும் அதை எதிர்த்து நாங்கள் வாதாடுவோம். Sir, what about the NEET exemption bills? What does the court say on bills that are readopted and sent to the... இல்லை, அந்த நீட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இல்லை, அந்த மாதிரி மீண்டும் இந்த வழக்கில் ஒரு கவர்னர் சட்டத்திற்கு எதிராக வந்து இல்லை ஒரு அமைச்சரையுடைய அட்வைஸ்க்கு எதிராக அவர் வந்து ஒப்புதல் வந்து நிறுத்தி வைத்தால் அவருக்கு 3 வழி தான் உள்ளது. அதை வந்து நிறுத்தி வைத்து அவர் வந்து மறுபடியும் அதை வந்து சட்டமன்றத்துக்கு தான் அனுப்ப வேண்டும். ஒன்று அவர் வந்து பில்லை பாஸ் பண்ணலாம், இல்லை அந்த பில்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். 3வது வந்து அவர் வித்தல்டுன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சட்டசபைக்கு வந்துவிடும். சட்டசபை 2வது தடவையாக அதை ஏற்றி அனுப்பும் போது கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் கிடையாது. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிகே பவித்ராவுடைய வழக்கை வந்து அதை வந்து தவறான ஜட்மெண்ட்டுன்னு சொல்லி அதை ஓவர் ரூல் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2வது தடவையாக ஒரு சட்டசபை ஒரு மசோதாவை அதே மசோதாவை ஏற்றி அனுப்பினால்
கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் இல்லை. அவர் நிச்சயமாக அதுக்கு அசன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து ஒரு கவர்னர் வந்து பில்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலான்னா முதன்முறையாக அவருக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த ஆப்ஷனை உபயோகப்படுத்தி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். அது ஜனாதிபதிக்கு அனுப்புறது வந்து அவர் கூட ஒரு ரைட் கிடையாது. அதை கூட அவங்க வந்து வரையறுச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலனா ஜனாதிபதி வந்து ஒப்புதல் கொடுக்கக்கூடிய மசோதாக்கள், அது போன்ற மசோதாக்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஃபெக்ட் ஆகிற ஒரு மசோதாக்கள், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பும். ரெண்டாவது தடையாக நீங்கள் வந்து வரும்போதோ இல்லை முதல் தடையாக வரும்போதோ நீங்கள் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்மெண்ட்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க. அந்த டெஃபினிஷனில் வராது இல்லையா சார் நம்ம நீட் எக்ஸம்ஷன் பில்? நீட் எக்ஸம்ஷன் பில் வந்து ஒரு ஜனாதிபதி வந்து அவங்க வந்து வித்தல் பண்ணி அதற்கு வந்து ஒப்புதல் அளிக்காததுனால இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் அதை நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த நீட்டு சம்மந்தமாக சொல்லலைனாலும் இவங்க லே பண்ணியிருக்க அந்த ரூலிங்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த நீட் மசோதா ஜனாதிபதி ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்ததை கூட நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஜட்மெண்ட்டில் தெளிவாக ஒரு லா லே டவுன் பண்ணியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திருப்பி மூவ் பண்ணுமா சார் இந்த நீட் எக்ஸம்ஷன்? அது முதலமைச்சர் தான் முடிவு பண்ணும். நாளைக்கு மீட்டிங் சார். வக்ஃபு சட்டம் வந்து உச்சநீதிமன்றம் எந்த லெவலில் இருக்குது சார்? வழக்கு தொடர்ந்து இருக்கீங்க இல்லையா? அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய அட்வைஸ் பிரகாரம் அது நேற்றுக்கே நாங்கள் தாக்கல் செய்து விட்டோம். அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு விசாரணைக்கு வர வாய்ப்புகள் உள்ளது. என்றைக்கு வரும்னு தெரியலை. உச்சநீதிமன்றம் தேதி என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பிரகாரம் வரும் அந்த வழக்கு.